துரந்தர் வெளியீட்டில் ஏற்பட்ட சிக்கல் தொடர்பாக பிவிஆர் நிறுவனம் தரப்பில் தற்போது மன்னிப்பு கோரப்பட்டிருக்கிறது. துரந்தர் படம் நேற்று வெளியான இடங்களில் பல திரையிடல்களில் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக புகார்கள் எழுந்த நிலையில் அது தொடர்பாக தற்போது பிவிஆர் நிறுவனம் மன்னிப்பு கோரியிருக்கிறது. ரன்வீர் சிங் நடித்த துரந்தர் 2 படத்தின் காட்சிகளை நீக்கியதற்கு தற்போது துரந்தர் படத்தினுடைய சர்ச்சை குறித்தும் பிவிஆர் நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது. அதில் தங்கள் தரப்பிலிருந்து மன்னிப்பு கோருவதாக கேட்கப்பட்டிருக்கிறது. ஹிந்தியை தவிர நேற்று மற்ற மொழிகளில் பிரீமியர் ஷோ ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் திரண்டிருந்த ரசிகர்கள் ஏமாற்றமடைந்தார்கள். இது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இதனைத் தொடர்ந்துதான் தற்போது பிவிஆர் நிறுவனம் மன்னிப்பு கோரியிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். செந்தில், இப்போ அந்த வெளியீட்டில் இருந்த சிக்கல் தொடர்பாக பிவிஆர் நிறுவனம் தரப்பிலிருந்து மன்னிப்பு கோரப்பட்டிருக்கு. எதனால் இந்த சிக்கல் எழுந்ததா சொல்லப்பட்டது? காயத்ரி, ரன்வீர் சிங் நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் துரந்தர். இந்த படத்துடைய 2வது பாகம் இன்று வெளியாகி இருக்கிறது. இந்த திரைப்படத்தை பெய்ட் பிரீமியர் வகையில் நேற்றே பல இந்திய நகரங்களில் திரையிட்டார்கள். குறிப்பாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள், மதுரை, சேலம் என பல்வேறு நகரங்களில் அது திரையிட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மல்டிபிளெக்ஸ், தனித்திரையரங்கு என அனைத்து வகையான திரையரங்குகளிலும் அதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இந்த திரைப்படம் ஹிந்தியில் உருவாகி இருந்தாலும் தமிழ், தெலுங்கு என மற்ற அதாவது இந்திய மொழிகளிலும் அதை டப் செய்து வெளியிட திட்டமிட்டிருந்தார்கள். அதற்கான பணிகளும் நடைபெற்று வந்தது. இதில் தான் அந்த ரீஜனல், இப்ப தமிழ்னா தமிழ், தெலுங்கு போன்ற மொழி படங்களை பிவிஆர் நிறுவனம் டவுன்லோட் செய்வதில் அந்த சிக்கல் ஏற்பட்டது. அதை பதிவிறக்கம் செய்வதில் இருந்த தொழில்நுட்ப காரணமாக ஷோக்கள் கேன்சல் ஆனதாகலாம் சொன்னார்கள். குறிப்பாக நேற்று மாலை 5 மணிக்கு அது முதல் காட்சி, அந்த பெய்ட் பிரீமியர் காட்சி திரையிடப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் திரையிடப்படவில்லை. குறிப்பாக சென்னையில் எடுத்துக்கொண்டோம் என்றால் வடபழனியில் இருக்கக்கூடிய பிவிஆர் மற்றும் வேளச்சேரியில் இருக்கக்கூடிய பிவிஆர் ஐநாக்ஸ் என 2 இடங்களிலுமே அந்த திரையிடல் நடைபெறவில்லை. இருந்தாலும் அந்த டிக்கெட்டை புக் செய்து அந்த படத்தை காட்சிக்காக போன பார்வையாளர்கள் ஏமாற்றத்தோடு திரும்பினார்கள். இந்த நிலையில் தான் அந்த பிவிஆர் நிறுவனம் தங்கள் அந்த ஏற்பட்ட சிக்கலுக்கும் வருத்தம் தெரிவித்து அந்த விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். காயத்ரி, நன்றி செந்தில், தற்போதைய தகவல்களுக்காக.